அதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. வெள்ளை அறிக்கைனா என்னன்னு உங்களுக்கு புரியலையா? இப்போ இப்ப வந்து நிதி நிதி வந்து எவ்வளவு பற்றாக்குறை இருக்கு அப்படின்றத மட்டும் கஜானால என்ன இருக்குன்றதையும் வந்து ஒரு வெள்ளை அறிக்கையா வெளியிடுவாங்க. அவ்வளவுதான். கஜானா வந்து காலின்னு சொல்றாரு இல்லையா? என்ன வந்து வருவாய் இருக்குன்னு சொல்லிட்டு அத வெளியிடுவாங்க. பொதுவாவே வந்து உங்களுக்கு இடைக்காலமா வந்து ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போதே, அத வந்து அந்த பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டீட்டெயிலும் குடுத்துருவாங்க. வெள்ளை அறிக்கைன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எவ்வளவு கடன் சுமை இருக்குன்றத வந்து வெள்ளை அறிக்கை வழங்குது. கடந்த காலத்துல வந்து திமுகவும் செஞ்சிருக்காங்க. 2021ல 3,50,000 கோடி கடன். அம்மா 16ல வந்து எவ்வளவு பதவி ஏற்கும்போது இவரு எடப்பாடி பதவி ஏற்கும்போது 1,50,000 கோடி கடன் இருந்துச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அம்மா இறந்து போயிட்டு இவர் பதவி ஏற்கும்போது வந்து அ இவர் பதவி இறங்கும்போது 2021ல இறங்கும்போது 3,50,000 கோடி கடன வச்சுட்டு போனாரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி. இவங்க வந்து என்ன கேட்டா வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. என்னன்னு ம். கேட்டா எவ்வளவு கடன் சுமை இருக்கு வெளியிட்டாங்க. இவங்க என்ன இவங்க என்னன்னு கேட்டா ஏன்னா எங்க அக்கவுண்ட்ல நாங்க எவ்வளவு வாங்குறோம்னு தெரியாம அப்புறம் மொத்தத்துக்கு நாங்க தான் பொறுப்பாயிருவோம். அப்போ வந்து இது எவ்வளவு இருக்கு பாக்கி இருக்குன்னு தெரிவிக்கிறதுக்கு நாங்க வந்து 3,00,000 கோடி கடன் இருக்குன்றதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. ம். இப்போ வந்து 10,00,000 கோடி கடன் இருக்கு. அப்ப இத நான் அறிக்கை வெளியிடுவேன்றாரு.